வணக்கம். இன்றைய சிந்தனை கதை, மதங்களை கடந்து அன்பு மனிதத்தில் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களும் அன்பை உயர்த்தி பிடிச்சிச்சு. அதற்கு சான்றா மதங்கள் சொல்லக்கூடிய வரையறைய இன்றைய சிந்தனை கதையா பார்க்கலாம். ஹிந்து மதம் ஜீவ சமத்துவம் அப்படின்னு எல்லா உயிர்களும் ஒன்றுதான், எல்லா உயிர்களுக்கும் தேவையான ஒன்று அன்புதான் அப்படின்னு போதிக்குது. இதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்தில் தோன்றிய எல்லா உயிரினங்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், மனிதர்களைப் போலவே மற்ற உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ்வதற்கு அனைத்து தகுதிகளும் பெற்றவை அப்படின்னு ஹிந்து மதம் போதிக்குது. கிறித்துவத்துல இயேசுபிரான் பிறந்த உடனே வானத்துல சூழ்ந்திருந்த தேவர்கள் எல்லாம் முதல் கிறிஸ்துமஸ் பாடலை பாடுறாங்க. அது என்ன பாடல்னா, விண்ணில் கடவுளுக்கு மகிமையும் மண்ணில் சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்படிங்கிற பாடலை பாடுறாங்க. எதற்காக அப்படின்னு சொன்னா, உலகத்தில் என்றும் அன்பு தலை தோங்க வேண்டும் அப்படிங்கிறத கிறித்துவம் பதிவு செய்து. இஸ்லாம் மதம் இல்லாதவன் பசியினால் படக்கூடிய கொடுமையை தானும் அனுபவித்து அதன் மூலம் இல்லாமையை இந்த உலகத்தில் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக செல்வர்கள் உட்பட அனைவரும் ரமலான் நோன்பு இருக்கும்னு சொல்லி வற்புறுத்துது. எதற்காக? வறுமையை ஒழித்து எல்லா உயிர்களுக்கும் மகிழ்ச்சியையும் அன்பையும் நிறைய செய்வதற்காக. ஆகவே நாம் அன்பு என்கின்ற ஆயுதத்தால் மதங்களை கடந்து மனிதத்தை வாழ வைப்போம். நன்றி.